ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபி அதாவது உங்கள் வீட்டுக்கு நியூ சர்வீஸ் கனெக்ஷனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் நேரடியாகவோ இல்லை வந்து உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரௌசிங் என்ற இசேவைக்கு பக்கத்தில் நீங்கள் போக தேவையில்லை. நீங்களே வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற சிம்பிள் ப்ரொசீஜரை உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதாவது வந்து tangenco.org அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த இடத்துல வந்து பாருங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டெம்பரரி கனெக்ஷன், அதாவது வீடு கட்ட போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெம்பரரி கனெக்ஷன் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இல்லை நீங்கள் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் கனெக்ஷன் டேரெக்டாக வந்து கொடுக்கணும், வயரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்க மெயில் ஐடி போட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாருடைய மொபைல் நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃபியூச்சரில் கடைசி வரைக்கும் இந்த நம்பர் வந்து உங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேற ஃபர்தராக டிஎன்இபியில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து செக் பண்ணணும், பார்க்கணும், ஆன்லைன் சர்வீசஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால உங்க வீட்டுடைய உரிமையாளர் ஓனர் நேம் வந்து யார் பேர்ல இருக்கோ அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனதர் பெர்சனுடைய மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஓகே தான். சரிங்களா? இப்போ வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் போட்டு நான் என்ன பண்றேன்னா ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டு அப்ளிகேஷன் பேஜுக்கு ஓகே. இப்போ மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது புதுசா எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பொது விபரம், அதாவது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய வீடு வந்து எந்த மாவட்டத்தில், எந்த தாலுகால, எந்த வில்லேஜுக்கு கீழே இருக்கோ அது எல்லாமே நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண மாவட்டத்தில் வந்து எந்த தாலுகால நீங்கள் இருக்கீங்களோ அந்த தாலுகாவை நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தாலுகால உங்களுடைய வீடு வந்து எந்த லொக்கேஷனில், எந்த வில்லேஜில் வந்து அமைஞ்சிருக்கோ அந்த வில்லேஜை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செலக்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, உங்களுடைய ஏரியா லொகாலிட்டி அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. உங்களுடைய வீடு வந்து ரூரல்ல இருக்கா, வந்து அர்பன்ல இருக்கா, டவுன்ல இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க உங்களுடைய வீடு வந்து நீங்க கெட்டின அந்த வீடு வில்லேஜ் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ரூரல் அப்படிங்கிற கொடுங்க. அதே இது டவுன் சைடில் இருக்கு அப்படின்னா டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மின் கோருபவர் வகை, அப்ளிகண்ட் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலுக்கு தான் வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறனால அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நீங்க இதுல எதுக்கு என்ன கனெக்ஷனுக்காக அப்ளை பண்றீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஜென்ரல் பப்ளிக்னா ஜென்ரல் கொடுக்கலாம், இல்ல பிரைவேட் கம்பெனினா பிரைவேட் கம்பெனி அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். நம்ம அதர்ஸ் அப்படிங்கிற கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உரிமையாளரின் விவரம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓனர்ஷிப் டீடைல்ஸ்ல வந்து நீங்க அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓனர் நேம்ல தான் வந்து அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா, ரெண்டு பேர் வந்து அந்த பத்திரத்துல வந்து ரெண்டு பேருடைய பேர் வந்து இருக்கா, இல்ல வந்து டர்ன் அண்ட் டான் சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல நீங்க எதுவும் அதை கரெக்டா இந்த இடத்துல கொடுங்க. ஓனர்னா ஓனர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். பில்டிங் டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிற வந்து அதாவது தனிப்பட்ட ஒரு வீடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இண்டிவிஜுவல் கொடுங்க. 2 3 வீடு வந்து அபார்ட்மெண்ட் மாதிரி நீங்க வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வில்லாவா இருக்கு அப்படின்னா வில்லா அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கரண்ட் வந்து மீட்டர் வந்து வைக்கிறதுக்கான அட்ரஸும் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் வந்து சேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க ஒரே வீட்டுல அட்ரஸ் தான் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோன் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வீட்டு அட்ரஸுமே நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா மேனுவலா டைப் பண்ணி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் விவரம், அதாவது விண்ணப்பதார அப்ளிகண்டோட டீடைல்ஸ் இந்த இடத்துல வந்துடணும். யார் வந்து வீட்டு ஓனரோ அவங்களுடைய பேர் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுங்க. அதே இது அவங்களுக்கு மேரேஜ் ஆகலைன்னா ஃபாதர் நேம் கொடுங்க. ஜென்ஸா இருந்தாங்கன்னா ஃபாதர் நேம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வீட்டுடைய டோர் நம்பர், அந்த இது வீட்டுடைய ரசீதுலாம் வாங்கியிருந்தீங்கன்னா டோர் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் நேமு, பின்கோட் நம்பர் இதெல்லாமே கரெக்டா நீங்க அப்ளிகண்டோட டீடைல்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டாரிஃப் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தான் நீங்க கவனம் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மின் விதி தொகுப்பு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டாரிஃப் அப்படிங்கிறதுல வந்து
நீங்க இதுல என்ன கேட்டகரியில வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, கரண்ட் சப்ளை வந்து வாங்க போறோம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து டொமஸ்டிக் ரெசிடென்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து கடைக்கு வந்து வாங்க போறீங்க அப்படின்னா, கமர்ஷியல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம். நீங்க பப்ளிக் டிபார்ட்மென்ட்க்கு வாங்க போறீங்கன்னா, பப்ளிக் லைட் சப்ளை கார்ப்பரேஷன் அப்படிங்கிற குடுத்துக்கலாம். நீங்க வில்லேஜ், டவுன் பஞ்சாயத்து இது ரிலேட்டடா வாங்க போறீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரியான கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அத வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெசிடென்டல் வீட்டுக்கு தான் வாங்க போறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டொமஸ்டிக் ரெசிடென்டல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சப் கேட்டகரி அண்டர் டாரிஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க என்னவா கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டொமஸ்டிக் ரெசிடென்டல் ஓன் யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஓன் யூசேஜுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதை வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறனால ஓன் யூசேஜ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெசிடென்டல் ரெண்டல் லீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். நீங்க 2 3 வீடு வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெசிடென்டல் ரெண்டல் லீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட நீங்க வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஓன் யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து அந்த கரண்ட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்ல வேணுமா 3 பேஸ்ல வேணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து யார் வந்து வயர்மேன் பண்ணாங்களோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வந்து வாங்க போறீங்களா? ரொம்ப கம்மியா தான். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஃபேன், லைட், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மட்டும் தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு அடிஷனலா நிறைய நீங்க வந்து லோடு வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா 3 பேஸ் கொடுங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து சிங்கிள் பேஸ் தான் கொடுத்துக்குருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து 3 பேஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அடிஷனல் லோடு கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து சிங்கிள் பேஸை நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இதெல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வந்து கேக்குறாங்க பாருங்க. விண்ணப்பதாரருக்கு வேற ஏதேனும் மின் இணைப்பு இருந்தால் அதன் விவரத்தை உள்ளிட செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகண்ட் நேம்ல வேற ஏதாவது வந்து மின் இணைப்பு எண் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எஸ்ன்னு கொடுங்க. இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து கொடுங்க. இருக்கு அப்படின்னா அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நோ கொடுத்ததுனால எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. பிளர் ஆயிடுச்சு. ஏதேனும் கட்டணங்கள் விண்ணப்பதாரர்கள் அல்லது வளாகத்தில் பேர்களிலோ நிலுவையில் உள்ளதா பெண்டிங்ல ஏதாச்சும் வந்து இபி பில் வந்து பெண்டிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம தான் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். அதனால இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி எஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எஸ் போட்டு அதுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து எஸ்ன்னு கொடுங்க. ஜிஎஸ்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து தேவையில்லை. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். மின் கம்பி அமைத்தல் முடிக்கப்பட்ட தேதி உங்க வீட்டுக்கு வந்து வயரிங் வந்து எந்த டேட்ல வந்து முடிச்சீங்களோ அந்த டேட்டை வந்து கேட்கறாங்க. நீங்க தோராயமா வந்து ஒரு டேட்டை வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 13 இன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி வந்து 2 இல்ல 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து ஆர்சிடி அந்த டிவைஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற கொடுங்க. ஆர்சிடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து அந்த எர்த்து ரீடர் மீட்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழி தோண்டி அதுல வந்து எர்த்து வந்து வீட்டுல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி எர்த்துக்காக பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்ளிகண்டோடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ன பண்ணுங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து செலக்ட் த டைப் ஆஃப் பில்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ரெசிடென்டல் பில்டிங் அப் டு 12 மீட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துவோங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இதுலயும் நீங்க வந்து கவனமா வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோடு என்னென்ன கனெக்ஷனா நம்ம வந்து பண்ண போறோமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல எத்தனை லைட் வந்து நீங்க வந்து போட போறீங்க, எத்தனை ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து போட போறீங்க, எத்தனை ஃப்ரிட்ஜ் நீங்க வைக்க போறீங்க, எத்தனை குக்கர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் வந்து எத்தனை வைக்க போறீங்க அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கவுண்ட் அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. அந்த கவுண்ட்டை நீங்க கொடுத்துட்டு அதுக்கான வோல்டேஜ் பாயிண்ட் நீங்க வந்து கரெக்டா வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டலா எவ்வளவு வோல்டேஜ் வாட்ஸ் வந்து வருது அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மின் சுமை அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் லோடு அப்படிங்கிற இடத்துல டொமஸ்டிக் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா லோட் தேவைப்படுதோ அதை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு வாட்ஸ் வந்து எவ்வளவு லோடு வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ இந்த இடத்துல ரிப்ளேட் ஆகும். கரெக்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 மேல நீங்க வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. 1200 சம்திங் நீங்க வந்து வர மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நெக்ஸ்ட் பேஜ் அதாவது கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகண்ட் நேம் அதாவது வீட்டு ஓனருடைய ஆதார் நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ஒரு அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா தான் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இபி டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து மின்சாரத்துறை வந்து ஒவ்வொரு இபி கனெக்ஷன் கூட வந்து ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணணும் எப்போ சொன்னாங்களோ அந்த டேட்ல இருந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருந்தாங்க.
போன வருஷம்லாம் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்பதான் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க இந்த 2023 இந்த அப்டேட்ல. ஸோ வரக்கூடிய ஃபியூச்சர்லயுமே நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ளிகண்டோடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜுக்கே போகும். இப்படி அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுடைய இபி கனெக்ஷன் கூட ஆதார் வந்து மெர்ச் ஆகி லிங்க் ஆகிக்கிறோம். நீங்க மேனுவலா வந்து லிங்க் பண்ண தேவையில்லை.